80 காலகட்டத்துல முடிசூடா மன்னனா விளங்கியவர் இளையராஜா. அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீரா பழி இருந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்துல இளையராஜா தான் அனைத்து முன்னணி ஹீரோக்களுக்கும் இசையமைச்சிட்டு வந்தாரு. இவரோட கால் ஷீட் கிடைக்கலனா ஹீரோக்கள் காத்திருக்கிற நிலை கூட இருந்தது. அதனாலேயே மற்ற இசையமைப்பாளர்களால இளையராஜாவை எதிர்த்து ஜெயிக்க முடியல. அந்த சமயத்துல தங்களுக்கு அப்படின்னு ஒரு அடையாளத்தை பிடிச்சவங்க தான் இசையமைப்பாளர்கள் சங்கரும் கணேஷும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இசையமைத்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சது. அதை தொடர்ந்து சேர்ந்து பயணித்த 2 பேரும் ஒரு கட்டத்துல தனித்தனியா இசையமைக்க தொடங்கினாங்க. அதுல சங்கர் இறந்துட்டாரு. அதை தொடர்ந்து கணேஷ் இசையமைப்பாளரா புகழ் பெற தொடங்கினாரு. அப்போதான் அந்த பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. 1986 காலகட்டத்துல கணேஷ் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை பிரிச்சதுமே பயங்கர சத்தத்தோட அது வெடிச்சிருக்கு. அதுல கணேஷோட கால்கள் மட்டுமே 3 துண்டா சிதறி போயிருக்கு. அதே போல கையிலையும் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியா மருத்துவமனைக்கு சென்ற அவரை எம்ஜிஆர் தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கள் போராடி காப்பாத்திருக்காரு. கால்களை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன மருத்துவர்களும் அதை ஒரு சவாலா ஏற்று அவருக்கு சிகிச்சை கொடுத்த கால்களை சேர்த்திருக்காங்க. ஆனா கையில சில பாதிப்புகள் இருந்ததால எப்போதுமே அவர் கையுறையோட தான் இருப்பாரு. இந்த சம்பவம் அப்போது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையா பேசப்பட்டிருக்கு. இந்த வெடிகுண்டு விபத்துல பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இளையராஜா மேலதான் பழி விழுந்திருக்கு. தனக்கு போட்டியா கணேஷ் வளரத விரும்பாத அவர் தான் இப்படி ஒரு பார்சலை அனுப்பிட்டாரு அப்படின்னு பரபரப்பா ஊடகங்கள்லயும் பேசப்பட்டது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. தற்போது சின்ன திரையில ஹீரோவா கலக்கிட்டு வர ஸ்ரீகுமார் இசையமைப்பாளர் கணேஷோட மகன் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.